அப்ப ஏற்கனவே இருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒருவர் இந்த முறை நிறைவேற்றி விடுவேன் என்று சொல்வதை எப்படி மக்கள் நம்ப முடியும்? அத்தனை தேர்தல் வாக்குறுதிகளிலும் காவிரி பிரச்சனையை தீர்ப்போம், கச்சத்தீவை மீட்போம், இதெல்லாம் நிரந்தரமாக நீங்கள் 26வது முறையா 27வது முறையோ இப்போ வெளியிட்டுக்கிட்டு வர்றீங்க. எங்கேயாவது அதற்கான முயற்சி எடுத்திருக்கீங்களா? நாங்கள் அதை தான் கேட்குறோம். எப்படியாவது ஆட்சி கட்டிலே மட்டும் ஏறிவிட வேண்டும் என்று மக்களை மடைமாற்றம் செய்வதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்குமான திட்டங்களை தான் நீங்கள் வெளியிடுறீங்கிறது தான் எங்களுக்கு. உயர்கல்வி பயிலக்கூடிய 35 லட்சம் மாணவர்களுக்கு 5 ஆண்டுக்குள்ள படிக்க நீங்கள் வழங்கப்படுது. சென்ற 5 ஆண்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறேன். கோமாவில் இருந்தீங்களா? கோமா ஸ்டேஜில் இருந்தீங்களா? அரை மயக்கத்தில் இருந்தீங்களா? லேப்டாப் கொடுக்குறீங்க. லேப்டாப்பு நாங்கள்லாம் கொண்டு ஏறக்கூட 15 வருஷம் ஆயிடுச்சிங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில். அடுத்து அந்த இறுதியாண்டு படிக்கிறவங்களுக்கு தான் ஓட்டிங் ரைட் இருக்குது, அவங்களுக்கு தான் கொடுப்பீங்களா? இந்த இல்லத்தரசி திட்டம்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லத்தரசிகள் முதல்ல நாட்டில் சுயேட்சையாக நடமாடுவதற்கும் அவர்கள் கற்போல் உழவுவதற்குமான சூழல் இங்கே இருக்கிறதா? உங்கள் கட்சிக்காரன்ட்டு முதல்ல காப்பாற்றுறதே பெருவேளையாக இருக்குது. பல லட்சம் பேருக்கு கொரோனா பேரிடரில் 22 லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு உணவை வித்தவுட் விலை இல்லாமல் கொடுத்தது எடப்பாடியாருடைய அரசு. இவர்களுடைய அரசு இருந்திருந்தால் அந்த கொரோனா பேரிடரில் பல லட்சம் பேரை சாவடித்திருப்பார்கள். முன்வைக்கிறோம். ஆனா திமுக அரசு நல்ல அரசு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. ஒரு சிலர் யாரு? நீங்க காசு கொடுத்து சொல்ல வைக்கிறவங்க சொல்றாங்க. கேமரா முன்னால நிக்கிறவங்க மட்டும் தானே சொல்றாங்க. கேமராவுக்கு வெளில நிக்கிறவங்க சொல்றாங்களா? விஜய் அவர்கள் இப்ப பெரம்பூர்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால என்ன இருக்கு? 234 தொகுதியிலையும் தோக்க போறாரு. அவர் தான் தோக்க போறாரு. அவர் மட்டும் 2ஆம் இடத்துக்கு வருவார். என்ன பெரிய ஆர்வம் சொல்றது. இந்த கிளிப்பிங்ஸோட நீங்க மே 8ஆம் தேதி வாங்க, பேசுவோம். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தெளிவா சார். நிகழ்ச்சியா இருக்கும். இப்ப திமுகவினுடைய வாக்குறுதிகளை வெளியிட்டு இருந்தாங்க, அதை பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? வாக்குறுதிகள் எல்லாம் வரவேற்கத்தக்கதா இருந்துச்சா? அருமையான எல்லாம் வாக்குறுதிகள் கொடுப்பதில் அவர்களுக்கு சளைத்தவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் ஒருத்தங்களுக்கு ஒரு நபருடைய நடவடிக்கையை பார்க்கணுன்னா ஏற்கனவே இருக்கிற பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும், பழைய வரலாறு என்னன்னு சொல்லி. 2021 தேர்தலில் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் 505 வாக்குறுதிகள். அதில் அக்கா கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க போல 440 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லி. எனக்கு தெரிந்தவரை, என்னுடைய அரசியல் அறிவிற்கு எட்டிய வரை 15 முதல் 20%, அதிகபட்சம் 25% வாக்குறுதிகளை கூட இவர்கள் நிறைவேற்றியதாக எனக்கு தெரியவில்லை. நானும் பொதுமக்களிடம் பழகுகின்றவன் தான். நானும் ஒரு கிராம பகுதியிலேருந்து வந்தவன் தான். எனக்கு தெரியவில்லை. அப்போ ஏற்கனவே இருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒருவர் இந்த முறை நிறைவேற்றி விடுவேன் என்று சொல்வதை எப்படி மக்கள் நம்ப முடியும்? இல்ல, அதுக்கும் கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, அதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்ற சாத்தியம் என்பதை நாங்க ஆராய்ஞ்சுதான் அந்த வாக்குறுதிகளை தயாரிச்சிருக்கோம், சாத்தியமான வாக்குறுதிகள் தான் கொடுத்துருக்கோம். அப்ப அதுல என்ன அர்த்தம்? போன முறை சாத்தியம் இல்லாததை பூரா சொல்லி மாட்டிக்கிட்டோம், வம்புல மாட்டிக்கிட்டோம், மக்களை ஏமாத்திட்டோங்கிறதுக்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக அது அப்படித்தானே எடுத்துக்கொள்ள முடியும். 505 வாக்குறுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சென்ற வாரம் ஒரு கூட்டத்தை போட்டாங்க. ஈரோட்டிலேயே அங்கேயோ கோயம்புத்தூர்லேயே போட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 200க்கும் மேற்பட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள், விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள், விவசாயிகள் கிடையாது, விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அண்ணன் PR பாண்டியன், அதே போல் வழக்கறிஞர் ஈசன், என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் ஈசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். அவங்க அந்த கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானம் சென்ற 2021 திமுக அரசில் 72லிருந்து 200 சொச்சம் வரை 136 வாக்குறுதிகளோ 150 வாக்குறுதிகளோ விவசாயிகள் சார்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள், 2021 வாக்குறுதிகள் 1-2 தவிர மற்ற அனைத்து வாக்குறுதிகளுமே நிறைவேற்றப்படவில்லை. இந்த அரசு விவசாயிகளினுடைய விரோதியாக இருக்கிறது, விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்து விட்டது. அதனால திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு வாக்களிப்பதில்லை என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இந்த வாக்குறுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப இவங்க, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 72லேருந்து 200 வரைக்கும் 130 120 வாக்குறுதிகளோ சொன்னாங்கன்னு வைங்களேன். அதனால இவங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். குறிப்பாக அவர்கள் சொன்னது வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தினுடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வாங்கிய
கடன்களை தள்ளுபடி செய்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து தள்ளுபடி செய்யவில்லை. எடப்பாடியார் அரசில் வந்து ஏறக்குறைய 35,000 40,000 கோடிக்கு தள்ளுபடி செய்வதாக அறிவித்து 14,000 கோடியோ 15,000 கோடியோ அந்த அவங்களுடைய செக்மெண்ட்டில் பண்ணாங்க. அதுக்குள்ளார ஆட்சி மாற்றம் வந்து விட்டது. வந்த உடனே கையெழுத்து அதுதான் நான் சொன்னாங்க, போடலை. நீட் தேர்வை ரத்து செய்கிறோன்னாங்க, போடலை. ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தர்றோன்னாங்க, போடலை. அதுபோல் தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு பன்னிரந்தரம் செய்கிறோன்னாங்க, செய்யலை. பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படும்னு சொன்னாங்க, ஓட்ட விழுந்த டேப்பை தான் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த 505 வாக்குறுதிகளில் 20% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்போ சென்ற அரசில் நீங்கள் பண்ணாததை இந்த அரசில் எப்படி பண்ணிடுவீங்கன்னு எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஏற்கனவே பரிச்சார்த்த முறையில் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸை, அதை வச்சு பண்ணுவோன்னு சொல்ல வர்றீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியலை. போன இதில் சொன்னவங்க நீட்டு ரத்து செய்வோம், நீட்டை ரத்து செய்வதற்கான இதை பண்ணுவோன்னு சொன்னாங்க. வங்கி கடன்களை இது உங்களுடைய கல்வி கடன்களை ரத்து செய்வோன்னு சொன்னாங்க. 5 பவுனுக்கு மேலே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் வைத்த நகை கடன்களை தள்ளுபடி செய்வானுங்க. ஏதாவது ஒன்று செஞ்சாங்களா? நம்ம இப்போ உட்காந்து பட்டியலிட்டோம்னால நம்மளாலே ஒரு 100 சொல்ல முடியும் இவங்க நிறைவேற்றாத வாக்குறுதி. அப்புறம் எந்த அடிப்படையில் இவங்க சொல்கிறாங்கங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியலை. குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுவதிலும் துரோகம் செய்வதிலும் கைதேர்ந்தவர்கள் இவர்கள். தந்தையார் காலத்திலிருந்தே ஆரம்பித்து இவங்களுடைய 1965 69 அண்ணா பேரிட விட்டுட்டு 69லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா அத்தனை தேர்தல் வாக்குறுதிகளிலும் காவிரி பிரச்சனையை தீர்ப்போம், கச்சத்தீவை மீட்போம், இதெல்லாம் வந்து நிரந்தரமாக நீங்கள் வந்து 26வது முறையா 27வது முறையோ இப்போ வெளியிட்டுக்கிட்டு வர்றீங்க. எங்கேயாவது அதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்களா? நாங்கள் அதை தான் கேட்குறோம். என்ன, அதாவது காவிரி பிரச்சனையில் எடுத்துக்கிட்டிங்கனாலே கமினி, கேபாவதி, ஹேரங்கி அத்தனை அணைகளும், கிருஷ்ணராஜசாகரை தவிர அத்தனை அணைகள் கட்டப்பட்டது கருணாநிதி காலத்தில். இப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அவங்க வந்து டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை 6,000 கோடியில் 60 பேர் கொண்ட குழு அமைச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் மறைச்சி விட்டு நாங்கள் வந்து விளைநிலங்களுடைய பரப்பை அதிகமாக்குவோம், லட்சக்கணக்கான ஹெக்டராக மாற்றுவோம்னா தண்ணிக்கே வழி இல்லை, அவளையே காணும் புள்ளையத்தினன்னு கேட்ட கதையா? ஏதாவது நியாயமான ஒரு சாத்தியக்கூறு உள்ள விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களுமே வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது விளைகிறது, நலன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் பொய்யான வாக்குறுதிகளை எப்படியாவது ஆட்சி கட்டிலே மட்டும் ஏறிவிட வேண்டும் என்று மக்களை மடைமாற்றம் செய்வதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்குமான திட்டங்களை தான் நீங்கள் வெளியிடுறீங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சார், இப்பவும் விவசாயிகளுக்கு ஒரு சில கரும்பு கொள்முதல்ல வந்து அதாவது ஒரு டன்னுக்கு 4,500 ரூபாய் விலை ஏற்றப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நெல்லுக்கும் வந்து 3,500 ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து உயர்த்தப்படும், விலை உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷய கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறேன்? அதுதான் கேட்குறேன். உங்கள் கவர்மெண்ட் தானே சென்ற பீரியடில் இருந்துச்சுன்னு கேட்குறேன். இங்கேயும் வெளிநாடு போயிருந்தாரா? ஒரு இடையில வேறு ஏதாவது மருத்துவ காரணங்களுக்காக ஒரு 6 மாதம் 1 வருஷம் வெளிநாட்டுக்கு சென்று இருந்தாரா? இங்கே தானே இருந்தார். வேலைவாய்ப்பை உருவாக்குவோம், ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவோம், இதெல்லாம் வந்து சென்ற ஆட்சியில் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் சொல்லலாங்க. நாங்கள் எதிர்க்கட்சி, ஏன்னா நாங்கள் ரூலிங் பார்ட்டியாக இல்லை. நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறது சரி, நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறதுங்கிறது அந்த 505 வாக்குறுதியை தொடரும்னு சொல்லி போட வேண்டியானே. அதில் ஏறக்குறைய தான் 80% வாக்குறுதி நீங்கள் நடத்தலை, நிறைவேற்றலை. அது கண்டினியூ ஆகும்னு சொல்ல வேண்டியானே. அதாவது வந்து அந்த நீட் தேர்வு ரத்துங்கிறத வந்து திட்டமிட்டு மத்திய அரசு சார்ந்த இது கல்விக்கு அதை ரத்து செய்வதற்கான முயற்சியை செய்வோம், அதில் நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்வதற்கான முயற்சியை செய்வோம். நீட்டுன்னு சொன்னால் சென்ற இதிலே வந்துச்சுன்னு சொல்வதற்காக வார்த்தை விற்பனருங்கிறது கருணாநிதி அவர்கள் வார்த்தை விற்பனர், இவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதே போல இவங்க வார்த்தை விளையாட்டுகளும் சொற்சிலம்பம் ஆடுறதுல எல்லாம் இவங்க கை தேர்ந்தவர்கள். அதைத்தான் திரும்பவும் ஆடி காட்டுறாங்கிறது தான் நான் சொல்ல வரேன். உயர்கல்வி பயிலக்கூடிய 35 லட்சம் மாணவர்களுக்கு வந்து 5 ஆண்டுக்குள்ள மடிக்கணினி வழங்கப்படும். அதுதான் சென்ற 5 ஆண்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறேன். கோமாவில் இருந்தீங்களா? கோமா ஸ்டேஜில் இருந்தீங்களா? அரை மயக்கத்தில் இருந்தீங்களா? அதாவது வந்து நாங்கள் கொடுக்குறது ரைட்டுங்க, 35 லட்சம் அதை எப்படி கணக்கு பண்ணீங்க கரெக்டாக? அது என்ன உயர்கல்வி? நாங்கள் 55 லட்சம் மாணவர்களுக்கு ஏற்கனவே அம்மா பீரியட்லேருந்து எடப்பாடியார் பீரியட்லேருந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே 55 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஏறக்குறைய 60-65 லட்சம் பேருக்கு தாலிக்கு தங்கமும் திருமண உதவி திட்டமாக 50,000மும் ஏற்கனவே கொடுத்தாச்சு. 8 கிராம் இதுன்னா இன்னைக்கு 1 லட்ச ரூபா என்னாச்சு? 1 பவுனுங்கிறது இன்னைக்கு லட்சத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உதவிகளை எல்லாம் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு இப்போ வந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசுவது என்பது அந்த பழைய மொந்தையில் புதிய கல்லும்பாங்கள்ல, அப்படி தான் சொல்ல முடியும். இல்லை ஏற்கனவே ஏற்கனவே உள்ள கடை
அதே விற்பனையாகாத வடை அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர, அதே கடை அதே வடை அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர, வேற ஒன்றும் நான் இதில் விமர்சனம் பண்ணுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இவர்கள் மீது எப்படி நம்பிக்கை கொள்வதுன்னு தான் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டு மக்கள் வேதனையினுடைய வெறுப்பினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க. எதை வைத்து உங்களை நம்புவது? ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நீங்கள் இப்போ கொடுக்குறத மட்டும் நிறைவேற்றிடுவீங்கன்னா, புதுசாக எங்கேயாவது மூளை எங்கேயும் கொள்முதல் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறீங்களா பிரெயினை? என்ன நம்ம அதை தான் நாங்கள் கேட்க விமர்சனங்களை முடியும். முன்வைக்கிறோம். ஆனா திமுக அரசு நல்ல அரசு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. ஒரு சிலர் யார் நீங்கள் காசு கொடுத்து சொல்ல வைக்கிறவங்க சொல்கிறாங்க. கேமரா முன்னால் நிற்கிறவங்க மட்டும் தானே சொல்கிறாங்க. கேமராவுக்கு வெளில நிற்கிறவங்க சொல்கிறாங்களா? கேமராவுக்கு வெளில நிற்கிறவங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேமரா முன்னால் ஒருத்தனை வச்சு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரைட்டுங்களா? கேமரா மக்கள்கிட்ட வந்து அது ஒரு டாக்காக போயிட்டு இருக்குன்னா, எடப்பாடியார் நல்லாட்சி நடத்தினாருன்னு திமுக காரனே சொல்கிறான். என்ன இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எடப்பாடியார் வந்து அந்த அற்புதமான ஆட்சியில் ஏறக்குறைய அந்த 4.5 ஆண்டுகளாக வரி வருவாயே இல்லாத போதும் கூட அற்புதமான ஆட்சியை தந்தார். அந்த கொரோனா பேரிடர்லையும் ₹1 கூட வரி வருவாய் இல்லாத இதுலேயும் கூட அன்னைக்கு வந்து தாலிக்கு தங்க இதிலிருந்து ஏறக்குறைய 22,000 ஏரிகளை தூர்வாரியதிலிருந்து ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்ததிலிருந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 85 ஆண்டுகள் கனவு திட்டத்தை கொண்டு வந்ததிலிருந்து 7.5% இடஒதுக்கீட்டில் மூலமாக 6,344 மாணவர்கள் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதை கொடுத்தா நாங்கள் அன்றைக்கி 10% உயர்த்துறோன்னு இருக்கோம். மகளிர் உரிமை தொகையை 2000 உயர்த்துறோன்னு இருக்கோம். முதியோர் உதவித்தொகையை நாங்கள் 2000 உயர்த்துறோன்னு இருக்கிறோம். வந்ததும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ₹10,000 ஒரு தொகையாக உதவித்தொகையாக நாங்கள் எடுப்பில், ஏன்னா இவர்களால் ஏமாற்றப்பட்டு இவர்களுடைய பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து இவர்களால் சொத்து வரி, வர்த்தக வரி, கட்டிடத்திற்கான வரி, குப்பை வரி என்று பல லட்சங்கள், அதுபோல் மும்மடங்கு உயர்த்தப்பட்ட 3 முறை உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணத்திலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிப்பட்ட முறையில் லட்சக்கணக்கில் வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வருமான இழப்பை ஈடுகட்டுவதற்காக ஒரு இழப்பீட்டு தொகையாக எடுப்பிலேயே எங்களுடைய அரசு வந்ததும் 10,000 கொடுக்கணும்னு இருக்கும். ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக. ரைட்டுங்களா? நீங்கள் இவ்வளவு செய்துவிட்டு என்ன செஞ்சீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஒன்று நீங்கள் வந்து 4,4 லட்சம் கோடி கடனை வாங்குறீங்க. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொத்து வரியை 150 மடங்கு உயர்த்துறீங்க. மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்துறீங்க. குப்பைக்கு வரி 2015 போட்டு வாங்குறீங்க. எங்கள் கவர்மெண்ட்டில் உள்ளதையும் சேர்த்து குப்பைக்கு வரிங்கிறது முதல்ல நீங்கள் தான் கொண்டு வரீங்க. கமர்ஷியல் வர்த்தக பில்டிங்களுக்கான வரியை வந்து 18% நீங்கள் உயர்த்துறீங்க. இவ்வளவையும் செய்துவிட்டு கடனையும் வாங்கிவிட்டு, அப்போ எங்கேயோ இந்த அரசனுடைய நிர்வாகம் சீர்குலைவாக இருக்கிறது, நிர்வாகத்திறனற்ற இந்த அரசு இருக்கிறது, பொம்மை முதல்வர் ஸ்டாலின்னு சொல்லி எடப்பாடியார் அவர்களுடைய விமர்சனம் மிகச்சரியானதாக பிரதிபலிக்கின்றது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஒன்று கடனை வாங்காமல் நீங்கள் செஞ்சுருக்கணும், வரி வருவாயை மட்டும் உயர்த்தி. இல்லை வரி வருவாயை உயர்த்தினீங்கன்னா கடனை வாங்கியிருக்கக்கூடாது. ரெண்டையும் நீங்கள் சேர்த்து செய்த போது எங்கோ இந்த வருமானம் வந்து மடைமாற்றம் செய்யப்படுகிறதுன்னு டிடிவி விமர்சனம் செய்கிறாரா? பொம்மை முதல்வருக்கு நிர்வாகத்திறன் இல்லைன்னு எடப்பாடியார் விமர்சனம் செய்கிறாரா? அது உண்மைங்கிறது நிரூபிக்கப்படுகின்றது. இந்த இல்லத்தரசி திட்டம்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லத்தரசிகள் முதல்ல வந்து நாட்டில் சுயேட்சையாக நடமாடுவதற்கும் அவர்கள் கற்போல் உழவுவதற்குமான சூழல் இங்கே இருக்கிறதா? 8 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை கற்பை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, இன்க்ளூடிங் ஏர் ஹோஸ்டஸ் உட்பட. உங்கள் கட்சிக்காரன்ட்டேருந்து முதல்ல காப்பாற்றுறதே பெருவேலையாக இருக்குது. சமுதாயத்திலேருந்து காப்பாற்றிக்கிறது அடுத்த வேலையாக இருக்குது. 2.5 வயது குழந்தையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் கற்பழித்து கொலை செய்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்களெல்லாம் மனித பிறவிகளா? அரக்கோணம் தெய்வ செயலை 22 ஆண்களிடம் தவறாக நடந்து கொள்ள சொன்னார்னு அவருடைய மனைவியை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உங்கள் கவுன்சிலர் பிரபாகரன் ஏர் ஹோஸ்டர்ஸுக்கிட்ட தவறாக நடந்துக்கிறாரு. உங்கள் கட்சியினுடைய மீட்டிங்கில் அக்கா கனிமொழி அவர்கள் கூட்டத்தில் பெண் காவலர்கிட்டையே அபியூசிங் பண்ணுறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவங்களே வாபஸ் வாங்குறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மீது செலுத்துகின்ற அழுத்தம், குறிப்பாக பெண்கள் மீது செலுத்துகின்ற அழுத்தம் எந்த அளவிற்கு? அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பெற்றோர்களை காவல்துறையினர் தாக்குறாங்க. சென்ற வாரம் கூட ராமேஸ்வரத்தில் ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டதுன்னு அவங்க அம்மா அழைச்சிட்டு போய் ஸ்டேஷனில் இருந்தால் இந்த ஸ்டேஷனில் அந்த ஸ்டேஷன்லன்னு சொல்லி 9 மணி நேரம் காத்து இருந்து விட்டு வீட்டிற்கு திரும்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இப்போ அது இதில் காட்சி ஊடகங்களில் வர்றதை. அப்போ எதை காப்பாற்றுகின்றீர்கள்? 12ஆம் வகுப்பு மாணவி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தர்மபுரவா, தர்ம முனீஸ்வரர். என்ன அடுத்தது லாக்அப் டெத்து. இப்படி போய்கிட்டே தானே இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவாக இருந்து கொண்டிருக்கிறது. போதைப் பொருட்களுடைய காடாக இருக்குது. செப்டோ ஊழியர்லேருந்து ஆரம்பித்து வடமாநில இளைஞர்கள் வரை இந்த தேசத்தை கட்டியெழுப்புகின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கிறவங்க வந்து மனித மேன் பவரை வந்து இன்றைக்கி செலுத்துகிறவங்க யாருன்னா வடமாநிலத்து இளைஞர்கள் தான் செலுத்துகிறாங்க. அவர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறீங்க. இதையெல்லாம் செய்துவிட்டு வாக்குறுதிகளை, பொய்யான படோடோபமான வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலான்னு இன்னமும் நீங்கள் நப்பாசப்படுறீங்க பாருங்க. உண்மையிலே ஆழ்ந்த அனுதாபத்தை தான் தெரிவிக்கிறேன். வேற ஒன்றும் என்னால் சொல்ல முடியும். பல்வேறு துறைகளில் சாதிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு விருது அப்படிங்கிற ஒரு எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 36,000 பேர் என்னமோ தான் எனக்கு தெரிஞ்ச வரை. ஏன் பொய்யான வாக்குறுதியை சொல்கிறீங்கன்னு கேட்குறேன்.
என்ன அதனால வந்து இதெல்லாம் வந்து வெற்று விளம்பரங்களுக்காக. நான் குறிப்பாக ஒன்று சொல்லவா, இந்த அரசுக்கும் ஏற்கனவே இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் யார் கோரிக்கையை கொடுத்தாங்கனாலும் சென்ற அரசில் வந்து பரிசீலிப்பாங்க, முடிஞ்சா செய்வாங்க, முடியலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சம வேலைக்கு சம ஊதியங்கிறவங்க 1/6/2009 முத நாள் 30/5 அப்பாயிண்ட் ஆனவங்க 3170 ரூபா அதிகமாக வாங்குவாங்க. மறுநாள் அப்பாயிண்ட் ஆனவங்க 1/6/2009 அப்பாயிண்ட் ஆனவங்க 3170 ரூபா கம்மியாக வாங்குவாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் ஒரே பணி இதில் உள்ளவங்க. 1/6/2009 யாருடைய பீரியடு? திராவிட முன்னேற்ற கழக அரசு, தங்கம் தென்னரசு கல்வி அமைச்சராக இருந்த பீரியடு. இது எத்தனை வருஷமாக போராடுறாங்க? பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க இந்த சென்ற பொங்கல் பண்டிகைக்கு கூட வீட்டுக்கு செல்லாமல் 38 நாள் 40 நாள் தொடர்ந்து சென்னை மாநகரத்தில் அங்கங்கே போராடிக்கிட்டு இருந்தாங்க, வாய்ப்பு கிடைக்கின்ற இடத்துல எல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு பெறுங்கள், அது வேறு விஷயம். ஆனால் அவர்களை அடித்து ஏற்றுவது, அவங்க நிறைய பேர் வந்து குழந்தை குட்டிகளோடு வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த குழந்தைகள் முன்னாலேயே அவங்க தந்தையாரை தாக்குவது, பெண் ஆசிரியைகளை வந்து ஆண் காவலர்களை கொண்டு அடித்து ஏற்றுறது நான் கண்கூடாக பார்த்தேன். ஒரு ஆசிரியைக்கு அப்படியே கையில் கிழித்து ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இவங்கெல்லாம் சமூக விரோதிகளா? உங்கள் கட்சியை சேர்ந்த சாபர் சாதிக்கு போல் இன்டர்நேஷனல் லெவலில் கஞ்சா கடத்தினவங்களா, மெத்தப்பட்ட மீன் கடத்தினவங்களா? நான் தான் கேட்குறேன். அவர்களை கனிவாக கையாள வேண்டிய அரசு திமுக அரசு. எப்படி பீரியடில் மட்டும் நீங்கள் வந்து விவசாயிகளுக்காக போராட்டம், உங்கள் கூடயே போராடினவர் அருண், பரந்தூரில் உங்கள் அரசுக்கு எதிராக போராடுறாருங்க மட்டும் குண்டாஸ் போடுறீங்க. ஆக்ட் 14ங்கிறது எதுக்காக உள்ளது? கேபிச்சுவல் அப்பண்டர்ஸுக்கும் பூட்லக்கர்ஸுக்கும் உள்ள ஆக்டை ஒரு விவசாயி மீது என்னைக்கு அதிமுக அரசு அப்படி நடந்திருக்கா? அதை தான் கேட்குறேன். இன்னமும் அந்த கைது செய்த ஆசிரியர்களை உடல் உபாதைகள் கூட கழிக்க விடாமல் இன்னும் மாற்றுத்திறனாளிகள் நிலைமையெல்லாம் இன்னும் மோசம். அவர்களை வந்து ஏற்றி எங்கேயோ கொண்டு போய் காஞ்சிபுரத்துலேயோ செங்கல்பட்டுலேயோ கொண்டு போய் விட்டது, அவங்க அங்கேருந்து எங்கே செல்வது என்று கூட தெரியாமல் போராடினது. இந்த அதாவது வந்து தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் கேட்டு அவங்க போராடுறாங்க. அந்த கோரிக்கையை நீங்கள் வந்து செவிமடுக்க நீங்கள் மறுக்கிறீங்க. மறுத்ததை விட அவர்களை ஒரு குற்றவாளிகளைப் போல, ஒரு போக்கிரி சரித்திர பதிவேடு குற்றவாளிகளைப் போல அடித்து ஏற்றுகின்றீர்கள். அதே நாளிலே நீங்கள் போய் கூலி படத்தை பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு ட்வீட் போடுறீங்க. இது வந்து நீரோ மன்ன அங்கே ரோம் நகரம் பற்றி எறிந்த போது பிடில் வசித்ததை போல நீங்கள் வந்து எங்கோ இருந்து விட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு கரிசனம் இந்த மக்கள் மீதும் இந்த ஏழைகள் மீதும் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் மீதும் வருதுன்னா, யாரும் இங்கே ஒன்றும் படிக்காத சமுதாயம் கிடையாதுங்க. எல்லாருமே படித்தவர்கள், அரசியல் அறிவு உள்ளவர்கள். என்ன காலை உணவு திட்டம்னா நாங்கள் தான் கொண்டு வந்தோங்கிற மாதிரி. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததே எம்ஜிஆர் தான். ஏன் மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார். சத்துணவு திட்டமாக அதை மாற்றியவர் எம்ஜிஆர். அதே போல் வந்து இந்த அம்மா உணவகங்களை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். முதலாக அண்ணன் சைதை துரைசாமி அவர்களால் கொண்டு வரப்பட்டு அவங்க அந்த கான்செப்டை கொடுத்து அதன் மூலமாக கொண்டு வரப்பட்டு பல லட்சம் பேருக்கு கொரோனா பேரிடரில் 22 லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு உணவை வந்து வித்தவுட் விலை இல்லாமல் கொடுத்தது எடப்பாடியாருடைய அரசு. இவர்களுடைய அரசு இருந்திருந்தால் அந்த கொரோனா பேரிடரில் பல லட்சம் பேரை சாவடித்திருப்பார்கள். அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த உன்னதமான திட்டத்தை பார்த்துவிட்டு எப்படி வந்து ஆந்திராவிலேருந்து வந்து அண்ணா உணவகம்னு அவங்க வச்சாங்க, அதுபோல் வந்து கர்நாடகாவிலேருந்து வந்து பார்த்துட்டு அன்னபூரணி உணவகம்னு வச்சாங்க. அதுபோல் வந்து அமெரிக்காவில் ஆர்கான்சஸ் மாநிலத்திலிருந்து வந்த ஒரு மேயர் பார்த்துட்டு போய் அங்கே அம்மா உணவகம் ஆரம்பித்தாங்க. இது வந்து உண்மையாக இயல்பாக யாரும் ஆர்டிஃபிஷியலாக செய்கிறதில்ல. உங்களைப் போல் காலை உணவு அப்படியெல்லாம் வந்து ஏமாற்றுகின்ற வித்தைகளை, காலை உணவும் கூட எடப்பாடியார் பீரியடில் மாநகராட்சியில் சில பள்ளிகளில் நடத்தப்பட்ட நிகழ்வு தான் காலை உணவுங்கிறது. அதனால வந்து யாரோ பெற்ற பிள்ளைக்கு அந்த அத்திக்கடுவா அவிநாசி திட்டம் உருவாக்குனது எடப்பாடியார். ஏறக்குறைய 95% நிறைவேறியது எடப்பாடியார். நீங்கள் வந்து ஸ்டிக்கர் மட்டும்தான் உங்கள் பேரை சொல்லி ஒட்டிக்கிட்டீங்க. ஏதாவது ஒன்று என்ன உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் அந்த அந்த போராடுகின்றவர்கள் மீது நீங்கள் ஏன் அவ்வளோ ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக நடந்து கொள்கிறீர்கள்? நாங்கள் அதுதான் கேட்குறோம். அவர்களை வந்து நீங்கள் உங்கள் போராட்டங்கிறது காந்தியார் அவர்கள் காலத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆங்கிலேயர்கள் கூட இப்படி கொடூரமாக நடந்து கொண்டது கிடையாது. அதை விட கொடூரமாக நீங்கள் ஏன் நடந்து கொள்கிறீர்கள்? இன்னைக்கு மட்டும் நீங்கள் ஓட்டு அவங்கள்ட்ட வாங்கி போடலாம்னு நினைக்கிறீங்களே, மக்களுக்கு ஞாபக மறதி அதிகம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் நாங்கள் கேட்குறோம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க காலை உணவு திட்டத்தை பற்றி. முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் இருந்துச்சு. அதை வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க 8ஆம் வகுப்பு வரை உயர்த்தப்படும், எல்லாருக்கும் வந்து தரப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சென்ற வாரம் வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பையன்களுக்கெல்லாம் பசிச்சிருக்காதானே? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காலை உணவே இப்போ
படிக்க வர்றவங்க, அதாவது விலையில்லா அரிசி கொடுக்க வந்ததற்கு பிறகு உணவுக்கான பஞ்சம் தமிழ்நாட்டில் இல்லை. ரைட்டுங்களா? இது வந்து நம்ம யூனிவர்சல் ட்ரூத். இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மாற்று கட்சியோ எதிர்க்கட்சியோ எந்த கட்சியாக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதில் என்ன பண்ண, நீங்கள் காலை உணவை நீங்கள் தனியாக போடுறீங்க. சரி, அப்படி காலை உணவை சமைப்பதற்குன்னு தனி சத்துணவைப்பாளர்களை போட்டிங்களா? ஏற்கனவே இருக்கிற சத்துணவைப்பாளர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் போராடினாங்களா இல்லையா? டைம் ஸ்கேல் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இருக்கின்ற பளுவே மதிய உணவு தயாரிப்பு செய்வது. அப்போ காலை உணவையும் சேர்த்து அவங்களோட கொடுத்தா அவங்க எப்படி அவங்களால சமாளிக்க முடியும்? அவங்களுக்கு எதுவும் டபுள் சம்பளம் கொடுக்குறீங்களா? ரைட்டுங்களா? இயற்கைக்கு முரணாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. இங்கே வந்து விலையில்லா அரிசி கொடுக்க ஆரம்பித்தது பிறகு உணவுக்கான பஞ்சம் வந்து எந்த இடத்துலையும் இல்லை. அதாவது எம்ஜிஆர் பேரில் சத்துணவு மத்திய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக புரட்சித் தலைவர் கொண்டு வந்தபோது உண்மையிலேயே அந்த உணவை சாப்பிடுவதற்காக ஒருவேளை உணவாவது நம்ம குழந்தைகள் வந்து சாப்பிடட்டும்னு சொல்லி அதன் மூலமாக பள்ளிக்கு வருகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது வரலாற்று உண்மை. அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னே 40 வருஷத்துக்கு முன்னே இருந்த வறுமை சூழல்ங்கிறது வேற. இன்னைக்கு வறுமை சூழலை விட்டு விடுபட்டிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம பெருமையோடு சொல்லிக்கணும். அதுக்கு திராவிட இயக்கம் தான் காரணம். ஆனால் ஏதோ வந்து இந்த இவங்க காலை உணவை கொடுப்புன்ற வரை வந்து காலை உணவே குழந்தைகள் சாப்பிடாமலே பள்ளிக்கு வந்தது போல என்ன, அதெல்லாம் பொய்யா மாயையை கட்டமைங்க. நாங்கள் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம். நீங்கள் செஞ்சீங்கன்னா செஞ்சீங்கிறது தெரிய போகுது. அதையே ஒருத்தங்களை அழைச்சிட்டு வந்து எனக்கு காலை உணவு இல்லைன்னா நான் சாப்பிடாமலே வருவேன் பள்ளிக்கூடத்துக்கு, அதை ஏன் பேச வைக்கிறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எங்கேயாவது பரோட்டா மாஸ்டர் பையன் அழைச்சிட்டு வந்து நான் வந்து மருத்துவ படிப்பில் படிக்கிறேன், நான் பரோட்டா மாஸ்டர் பையன், எனக்கு எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5% தான் எனக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிது, ₹1 கூட செலவில்லாமல் படிக்கிறேன், கல்வி கட்டணத்தை அரசே இருக்குது, எங்கேயாவது நாங்கள் மணிப்புலேட்டடாக போட்டிருக்கோமாங்க? மக்களுக்கு தெரியுங்க என்ன செஞ்சுருக்குறோன்னு. இதை போய் நீங்கள் வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமாங்க? பைனோக்குலர் வச்சு பார்ப்பீங்களாங்க? பைனோக்குலர் வச்சு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் செய்த திட்டங்கள்ங்கிறது 1, 2 தான். இந்த ₹1000 தவிர அது கூட 2,36,00,000 குடும்ப கார்டு இருக்குது. 1,36 1,36,00,000 குடும்ப கார்டு இருக்குது. இன்னமும் 80% 70% பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க. பாக்கி பேருக்கு இன்னமும் போய் சேரலை. அதுவுமே 3 ஆண்டுகள் கழித்து தான் கொடுத்தீங்க. அதுக்கு முன்னே உள்ள அரியரை யார் கொடுக்குறது? என்ன, பொங்கல் தொகுப்பு போன ஆண்டெல்லாம் கொடுக்கல, இந்த ஆண்டு கொடுத்தீங்க. கோடை காலம் போன ஆண்டெல்லாம் வரலையா? 4 வருஷமாக கோடை காலம் வரலையா? தேர்தல் வருகின்ற வருஷத்தில் மட்டும்தான் இது வருதா? லேப்டாப் கொடுக்குறீங்க. லேப்டாப்பு நாங்கள்லாம் கொண்டு வந்து ஏறக்கூட 15 வருஷம் ஆயிடுச்சுங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில். அடுத்து அந்த இறுதி ஆண்டு படிக்கிறவங்களுக்கு தான் ஓட்டிங் ரைட் இருக்குது, அவங்களுக்கு தான் கொடுப்பீங்களா? அம்மா கொண்டு வந்தது 11வது 12வது படிக்கிற மாணவர்கள் விஞ்ஞானபூர்வமாக கல்வி பயிலணும்னு கொண்டு வந்தாங்க. அதுதான் உண்மையான அறிவுபூர்வமான திட்டம். அதை விட்டுட்டு நாங்கள் வெளில ஓட்டு போடுற மக்களுக்கு மட்டும்தான் கொடுப்போங்கிறதே தவறான திட்டம். சரி, கொண்டு வர்றீங்க. எதையோ வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே இவங்க தான் முதலாக லேப்டாப் கொடுக்குற திட்டத்தை அறிமுகப்படுத்துகிற மாதிரி விஜய் சேதுபதி, நடிகர் சத்யராஜோட பொண்ணு, அந்த நடிகர் சிவகுமார் அவர்களுடைய பையன் கார்த்திகை அவர்களை கொண்டு வந்து எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறேன். அந்த கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி கேட்பான்ல, நீ வாங்குற 10-5க்கு எதுக்கு இந்த வேலையை பார்க்குறேன்னு கேட்பான் பாருங்க. அந்த மாதிரி நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு மாதம் 8 விளக்கமாறுங்கிற மாதிரி எதுக்கு உனக்கு இந்த வேலைன்னு கேட்குறேன். மக்களுக்கு தெரிய போது நீ நலத்திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னா. அப்போ அப்படி லேப்டாப் திட்டத்தை நீங்கள் தான் கொண்டு வந்தீங்களா? அப்போ அம்மாவெல்லாம் 20 வருடத்துக்கு முன்னே 15 வருடத்துக்கு முன்னே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே, பல லட்சம் பேர் கொடுத்தாங்களே, 55 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்களே, நிப்பாட்டினீங்களே. முதியோர் ஓய்வூதிய திட்டம் உயர்த்தப்படுமா? ஓஏபியை நிப்பாட்டினது யாரு? மடிக்கணினி திட்டத்தை நிப்பாட்டினது யாரு? மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊதியம் உயர்த்தப்படும். ஆமா, மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் என்ன பண்ணீங்க? கொண்டு போய் செங்கல்பட்டில் இறக்கி விட்டீங்க, காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டீங்க. வழி தெரியாமல் நின்னாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்கள அடித்து ஏற்றுனீங்க மாற்றுத்திறனாளிகளை கூட கனிவாக கையாள முடியாத அரசு. குறிப்பாக அந்த வந்து அந்த டிசபிள்டு துறை வந்து யாருடைய கையில் இருக்குது தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கையில் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள பார்வையற்ற பிரெய்லி ஸ்கூல்ஸ் இருக்குது தெரியுமா? அதில் மொத்தம் 196 பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 32 பேர் தான் இருக்காங்க. அதை நிரப்புவதற்கு வழி இல்லை. எதுவுமே செய்யாமல் நாங்கள் செய்கிறோன்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளவுக்கு இங்கே யாரும் கேட்பாங்க, நம்ம ஊர் இதில் எல்லாம் கவுதியாக நினைக்கிறியா அப்படின்னு. நான் அப்படி தான் கேட்குறதுக்கு எனக்கு தோணுது. என்ன, அரசியலை வந்து ஒரு நாகரிகத்தை தாண்டி நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. இருந்த போதிலும் கூட எங்களை ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எங்களை மட்டுமில்லை, தமிழ்நாட்டு மக்களை, உங்களை வாக்களித்து ஏமாந்த தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் ப்ரோவோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இளைஞர்களுக்கு கிழிக்கிறார்களாம், பெண் குழந்தைகளுக்கு கிழிக்கிறாங்களாம். ஏங்க 1999 போக்சோ வழக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டில், கேவலம் இல்லை? அதை யார் சொல்கிறா? பெண்ணாகிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் சொல்கிறாங்க. என்ன, 5500 கொலைக்கு மேலே வந்துருச்சு. கம்பாரிசன் பண்ணுறாங்க. ஒரு கம்பாரிசன் அதர் ஸ்டேட்டோட பண்ணுறது வளர்ச்சியில் பண்ணலாம், கொலையில் பண்ணுவீங்களா என்ன?
ஏப்பா பாக்கியா சுகேஷ்லாம் ஏப்பா தூங்கிட்டு இருக்கீங்க, 100 குலம் கம்மியாக இருக்குப்பா, நீங்களும் போய் பண்ணுங்க. கம்பேரிசன் எதுலங்க பண்ணுறது? சரிங்களா? ஓகே சார். ஆ இப்ப வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பெரம்பூர்ல. அதே மாதிரி காரைக்குடியில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தோக்குறவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணாங்கன்னா பண்ணலாம், அதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகே. என்ன இன்னைக்கு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால என்ன இருக்கு, 234 தொகுதியிலையும் தோக்க போறாரு, அவர் தான் தோக்க போறாரு. அவர் மட்டும் 2 இடத்துக்கு வருவார், அவ்வளோதான். இதில் என்ன பெரிய ஆர்வம் சொல்றது இருக்கு. இந்த கிளிப்பிங்ஸோட நீங்கள் மே 8ஆம் தேதி வாங்க, நம்ம பேசுவோம். ஓகே. இறுதியா வந்து இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த வாக்குறுதிகளை வச்சு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் ஒரு சில விஷயம் பேசியிருப்பாரு. இலவசமா கிரைண்டர் கொடுத்தான், மிக்சி கொடுத்தான், ஃபேனு கொடுத்தான், இலவச கல்யாணம் கொடுத்தான் வாங்கிக்கிட்டீங்க, இலவசமா புல்ல கொடுத்தா வாங்கிட்டீங்க. அதாவது அண்மை காலத்தில் சீமான் அவர்களுடைய, அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர் சக்தியை வீணடித்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் சீமான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறீங்களோ, இல்லை உங்கள் குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை நம்பி வருகின்ற இளைஞர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் ஒரு கூட்டணிக்கு போய் ஒரு 10 சீட்டை வாங்கினீங்கன்னா ஒரு 10 இளைஞருக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்னைக்கு அடுத்த ஆண்டில் ஜெயிச்சிருவீங்களா? அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருவீங்களா? இன்னி ஒரு லைஃப் டென்யூரில் உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும். அப்புறம் ஏன் உன் பின்னால் வர்ற இளைஞர்களுடைய சக்தியை வீணடிக்கிறீங்க? சரி, ஒரு முறை உங்கள் கட்சியில் சீட்டு வாங்கினவங்க உங்கள் கட்சியில் இருக்கானா? நாட்டில் இருக்கவங்களையெல்லாம் ஏழைகளாக மாற்றி என்ன பண்ண போகிறீங்க? எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஏதோ பிதற்றி கொண்டு திரிகிறார். என்ன இலவசத்தை வைத்து தான் நீங்க தமிழக அரசியலே ஓடுது. நான்லாம் ஆட்சிக்கு வந்தா இலவசமே தர மாட்டேன், உனக்கு வேலை தர நீ வாங்கிக்க அப்படிங்கிற விஷயம் உலக நாடு ஃபுல்லாக வசூல் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. வசூல் பண்ணி கொண்டாந்து எங்கள் கல்யாண சுந்தரம், இப்போ ராஜீவ்காந்தி எல்லாம் மாற்று இயக்கத்துக்கு சென்றுட்டாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் வசூல் பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுபோல் எல்லாருக்கும் 1000 கோடி கிடைக்கணும்ல. என்ன நீங்கள் 1000 கோடி வச்சுருக்கலாம், எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதுக்கு தான் நான் வந்து இடஒதுக்கீடையும், அதாவது வந்து நலத்திட்டங்களையும் இலவசங்களையும் ரெண்டையும் வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதே. என்ன டிவி பட்டி கொடுத்தாங்க, அது நலத்திட்டம் கிடையாது. ஆனால் வந்து 7.5% இடஒதுக்கீடோ உணவோ அம்மா உணவகங்களோ அது வந்து தேவையான விஷயம். இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து மூடப்பட்டிருக்கும், அடுத்த நாளே மூடப்பட்டிருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த இடஒதுக்கீடை பற்றி விஆர் கிருஷ்ணய்யர், நம்ம டிவியில் ஏற்கனவே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், விஆர் கிருஷ்ணய்யர் அவர்கள் ஒரு கோட்டு ஒன்று சொல்லுவாங்க. 32 அடி ஆழ பள்ளத்தில் கிடப்பவனுக்கு 32 அடி கயிறை போட்டால்தான் அவன் அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வருவான். இதுதான் இடஒதுக்கீடு. சரிங்களா? இதை புரிந்து கொள்ளாமல் விஜய், சீமான் போன்றவர்கள்லாம் அடுத்தவங்க உழைப்பில் வந்து பணம் பண்ணியவர்கள் வந்து இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இதை விமர்சனம் செய்வது என்பது அதற்கான தேவை இருக்கா இல்லையாங்க? ரைட்டுங்களா? அதற்கான தேவை இருக்கா இல்லையா? அதனால வந்து குறிப்பாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழக அரசில் சென்ற கல்வியாண்டில் மட்டும் 45,000 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. எல்லா இடங்களிலும் பில்டிங்களாகவும் கட்டிடங்களாகவும் மாற்றி இருக்கிறார்களே அன்றி ஆசிரியர் பணி நியமனம் ஒரு சில ஆயிரங்களை தவிர 1000 1500 ஒரு 2000க்கு தான் ஆசிரியர் பணியிடம் போட்டிருக்கிறாங்க. 25,000 பணியிடங்கள் தமிழகத்தில் ஆசிரியர் பணியிடங்கள் மட்டும் காலியாக இருக்கின்றன. 2500 3000 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் தேவைப்படுகின்றது. கிட்டத்தட்ட 1300 பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக செயல்படுகின்றன. 208 பள்ளிகள் இந்த அரசு வந்ததற்கு பிறகு மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தலைநகரம் சென்னையில் மட்டும் 19 பள்ளிகள், அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. இதற்கு இவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்பது மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா பேரிடரில் ஏறினுச்சா இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் 7 லட்சம் to 9 லட்சம் மாணவர்கள் எண்ணிக்கை வந்து அரசு பள்ளிகளில் உயர்ந்திருக்கிறதுன்னு சொன்னாங்களா இல்லையா? கல்வி கட்டணத்தை கட்ட முடியலை. தனியார் பள்ளிகளில் இருக்கின்ற கல்வி கட்டணத்தை கொரோனா பேரிடரில் யாருக்கும் வேலை இல்லை, பணத்துக்கு வழி இல்லை, கட்ட முடியலை. அதனால அரசு பள்ளிகளில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ அன்னைக்கு மட்டும் மக்கள் தொகை கரெக்டாக இருந்துச்சா? திமுக அரசு வந்ததும் மக்கள் தொகை ஃபால் ஆகிடுச்சா? சரிங்களா? அதனால எந்த இடத்திலும் சோபிக்காத, எந்த இடத்திலும் சாதிக்காத மக்கள் விரோத திமுக அரசு, அதை எடப்பாடியார் அவர்கள் வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதுதான் இறுதி தேர்தல். அதுக்கு முடிவுரை செய்தால்தான் தமிழகத்து மக்களை காப்பாற்ற முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 2.5 வயசு குழந்தையிலிருந்து உங்கள் குடும்பத்தில் படுத்த படுக்கையாக இருக்கிற 80 வயது மூதாட்டி வரை
எதிர்காலத்தில் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்களே சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்கிறீர்கள் என்று தான் எங்களால் சொல்ல முடியும், அறுதிட்டு சொல்ல முடியும். சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி.